நல்லா இருக்கு சார் படம். இந்த படம் நல்லா இருக்கு. அதாவது ஸ்கீம் பிளேயும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபும் எந்த விதமான லேக் இல்லாமல் நல்லா ஓடுது. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணிக்காரு. விஜய் ஆண்டனியை விட வந்து அவரோட ரிலேஷன் சிஸ்டர் பையன் நினைக்கிறேன் அறிவுலகம் கதாபாத்திரத்தில் பண்ணிப்பார். அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, அந்த நல்லா பண்ணியிருக்காரு. ரசிகல் மைனஸ் நல்லா இருக்கு சார் படம். நம்ம இந்த ராட்சச படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த அடுத்தது கோலம் நடக்கும்போது அந்த கிடைக்குது பாருங்க பாடி, அதை வச்சு எல்லாம் ராட்சச ஃபீலிங்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. பாடி எப்படி கிடைக்குதுன்னா அந்த ஊசி போட்டு வந்து இது பண்ணுவாங்க, ஒரு கருகி போன மாதிரி இருக்கும். அதை யார் பண்ணுவாங்கன்னு காட்டுவாங்க. சித்திரர்கள் வழிபாடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த குளத்துல தண்ணிலாம் இருக்கும் பாருங்க, அந்த தண்ணியிலேருந்து பார்த்து தான் நம்ம கண்ணாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மாதிரி தண்ணியில தான் வந்து எல்லா பறந்து இதுவும் இருக்குன்னு சொல்லி நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே சூப்பராக சார். யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு? நடிப்பு சொல்றீங்களா? நடிப்பு எல்லாமே நல்லா ரசிக்காங்க. பட் இருந்தாலும் அவர் நியூ ஃபேஸஸ் பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் அறிவழகன் கதாபாத்திரம் அவர் நல்லா பண்ணிக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனியை விட ஒரு 10% அவரையும் நல்லா பண்ணிக்காரு. ஏன்னா வந்து அந்த கொலகாரில் கண்டுபிடிக்கிறதே அவரை வச்சு தான் எல்லாம் பண்ணுறாங்க. அவரோட மெமரிஸை வச்சு தான் உள்ளே போய் வந்து அந்த ஞாபகத்தை மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான சேனல் தான் படம் போகுது. த்ரில்லிங்காக தான் போகுது படம். ரேட்டிங் வந்து 4 கொடுக்கலாம் சார். 10க்கு 4 தரலாம். படம் வந்து கண்டிப்பாக உட்காந்து பார்க்கும்போது எழுந்து போக மனசு வராது. அந்த நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் தான் வந்து அந்த கொலைகாரன் யாருன்னு நமக்கு தெரியும்.